நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் சமூகத்துக்காக கொடுத்த குரல்கள் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நீட் எக்ஸாம்னால உயிரிழந்த அனிதா மரணத்துக்கு நேர்ல போய் இரங்கல் தெரிவிச்சாரு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே காவேரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டிச்சு போராட்டம் பண்ணாரு. 2011 நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவர்களை சிறைப்பிடிச்சதுக்கு இலங்கை ராணுவத்துக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக வீடியோ மூலமா பீட்டாவை வெளுத்து வாங்கிய பின் மெரினா கடற்கரைக்கு முகமூடி போட்டுக்கிட்டு இளைஞர்களோட போராட்ட கலந்துகிட்டாரு. 2011ஆம் ஆண்டு அண்ணா ஹசாரே அறவழி போராட்டத்துல விஜய் டெல்லிக்கு போய் கலந்துகிட்டு அவரோட சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்தாரு. 2024 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 67 பேர் உயிரிழந்தவங்க வீட்டுக்கு நேர்ல போய் இரங்கல் தெரிவிச்சாரு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு பேரணியின் போது துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்த 13 பேர் வீட்டுக்கு நேர்ல போய் சென்று இரங்கல் தெரிவிச்சார். இலங்கையில தமிழர் படுகொலையை கண்டிச்சு தளபதி விஜய் நற்பணி இயக்கம் தொண்டர்களோட சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். சிவகங்கை மாவட்டத்துல லாக்அப் டெத்ல உயிரிழந்த அஜித் குமார் வீட்டுக்கு நேர்ல போய் இரங்கல் தெரிவிச்சுட்டு சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. அக்டோபர் 17 கரூர்ல நடந்த 41 உயிரிழந்த குடும்பங்களை நேர்ல போய் இரங்கல் தெரிவிக்க போறாரு. யாரால இந்த தப்பு நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும். வரப்போற 2026 தேர்தல்ல சிஎம் ஆகணுமா நம்ம தளபதி விஜய்? உங்களோட ஓட்ட கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.